பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். எப்போவுமே அநேகர் கேட்குறீங்க, இன்னும் ஒரு நாள்னு சொல்கிறீங்களே, எத்தனை நாட்கள் சொல்லுவீங்க? ஜீவன் இருக்கும் வரைக்கும். உங்களுடைய வேதாகமத்தை இப்போ கையில் எடுத்துக்கிட்டு நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே, இந்த உலகத்தை நீர் படைத்தே, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே, உம் சீத்தமே எல்லில் விளங்க எல்லை படைத்தீரே உமக்காக, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நிலை உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நிலை உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் வல்லனான எனக்கெல்ல ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வில் வல்லனான எனக்கெல்ல ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லமாயையும் மறைந்தோடு, பெரும் தீமைகள் அகன்றோட, கொல்லமாயையும் மறைந்தோடு, உமதாவியில் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நிலைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நிலைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் வல்லனான வாழ்க்கையில் துணையாக இந்த வாலிபகாலம் எல்லாம், இந்த வாழ்க்கையில் துணையாக அவர் நாமமே தள்ளி தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த
எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எங்கள் வாழ்வின் எல்லாம் எடுத்திருப்பீங்க. இயேசு நம்முடைய வாழ்வின் பலனாக இருந்தால் என்ன நடக்குமா? இங்கே வாசிக்கிறோம், தீமைகள் அகன்றோடுமா, பொல்லா மாயை மறைந்தோடுமா. ஏன்னா அவர் இந்த உலகத்தை படைத்தவர், எல்லா உரிமைகளையும் அளித்தவர். அவருடைய சித்தம் நம்மில் விளங்குவதற்காகத்தான் நம்மை படைத்தார். அப்படி படைத்திருக்கிற நமக்கு அவர் நம்முடைய பலன் என்று சொன்னால் என்ன நடக்குமா? எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. இன்னைக்கு எத்தனை பேர் தொலைக்காட்சி முன்னாடி என்னென்னத்தை எதிர்பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு காலையில் ஒரு வேளை எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகிறேன், ஐயோ என்னமோ மனசுக்குள்ள ஒரு பயமாக இருக்குது, இந்த கட்டி எப்படி இருக்குமோ, என்னமா இருக்குமோ, டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ, பயத்தோடு உட்காந்து இந்த தொலைக்காட்சி முன்னாடி இருக்கலாம். ஒருவேளை இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகப்போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஐயோ எப்படி இருக்குமோ, தலைப்பிரசவமாக இருந்தால். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பயத்தோடு உட்காந்து ஐயோ குழந்தை எப்படி இருக்க போதோ, என்ன இருக்க போதோ, மனசுக்குள்ளே என்ன இருக்கும், பயத்தோடு உட்காந்துருப்பீங்க. சில நேரங்களில் பாருங்கள், பரீட்சைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் என்ன கொஸ்டின் வரப்போதோ, என்ன ஆன்சர் எழுத போகிறனோ, ஐயோ படித்தது வந்துடுமோ, படிக்காது வந்துடுமோ. இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒன்றை எதிர்பார்த்து தான் உட்காந்துருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வயதான தாயார், எங்கள் ஊரில் ஒரு அம்மா உண்டு, அந்த அம்மா பேர் தங்கம், பேரில் தான் தங்கம், ஆனால் வாழ்க்கை தரித்திரம். நான் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற காலம், அந்த அம்மா தினம் காலையில் 10 மணிக்கு வாசலில் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? போஸ்ட்மேன் கொண்டு வருவார். என்னத்தை? பையன் ஒரு 500 ரூபா மணி ஆர்டர் அனுப்புவார். அதை வச்சு தான் அந்த அம்மாவுடைய ஜீவனம். எப்படா போஸ்ட்மேன் வருவார் அப்படி காத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 10 மணிக்கு உட்கார்றவங்க 12 மணி வரைக்கும் கூட சில நேரம் காத்திருப்பாங்க. அவர் பார்த்துட்டு சொல்லுவார், அம்மா இன்னைக்கு ஒன்றும் வரலம்மா, அப்புறம் உள்ளே போயிடுவாங்க. அடுத்த நாள் இது எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்ப்பு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. வாலிப பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. வாலிப தம்பியாக இருந்தால் நல்ல ஒரு துணை கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. வியாதி படுக்கையில் இருந்தால் எனக்கு ஒரு விடுதலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூரத்திலிருந்து நல்ல செய்தி வருமா? நீதிமொழிகள் 25:25 வாசிக்கிறோம், தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரை போல. என்ன வர லெட்டரில் முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தி, இப்போ தான் SMS, வாட்ஸ்அப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஃபேஸ்புக் எல்லாம். முந்தையெல்லாம் அப்படி இல்லை. தந்தின்னு சொன்னாலே உடனே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா வாட்ஸ்அப்பில் தான் தெரியும். எனக்கு அன்பார்களை இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதத்தை எதிர்பார்த்துருக்கீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் ஆஃபீஸை விட்டு வந்திருப்பீங்க, நாளைக்கோட ரிட்டையர்ட் ஆகுது, இத்தனை நாள் ஆஃபீஸுக்கு ஓடணும், இனிமேல் எப்படி இருக்க போகுது, பயத்தோடு எதிர்பார்த்துருப்பீங்க. சிலர் தேர்வு எழுதிட்டு தினம் ஏதாவது பதில் வந்துடுமா, இன்டர்வியூவில் கூப்பிடுவாங்களா, கால்ஃபர் பண்ணியிருக்காங்களே, எனக்கு ஒரு செய்தி வருமா என்று எதிர்பார்த்துருப்பீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு செய்தி வந்துடும், யூ ஆர் அப்பாயிண்டட், யூ ஆர் அப்பாயிண்டட். அது வரைக்கும் எதிர்பார்த்த உங்களுக்கு என்ன வந்துருச்சு? பதில் கிடச்சிருச்சு. இன்றைக்கு சொல்கிறேன், ஒவ்வொருவரும் ஒன்றை எதிர்பார்த்துருப்போம். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பிள்ளை எதிர்பார்த்துருக்கோம். எதை எதிர்பார்த்துருக்கோம்? +2 எழுதின பிள்ளைகளும்
10th எழுதுகிற பிள்ளைகளும் எதை எதிர்பார்த்துருப்பாங்க? ரிசல்ட். நல்ல ரிசல்ட் வருமா, நல்ல மதிப்பெண் வருமா. சில பிள்ளைகளுக்கு நான் இந்த வருஷம் முதல் மாணவியாக வந்திருக்க மாட்டேனா, வந்துட மாட்டேனா, எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் உட்காந்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் வந்துருச்சு இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அன்றாட வேலை செய்கிற மக்களாக இருந்தால் என்ன நினைப்போம்? இன்றைக்கி நல்ல வேலை கிடைக்குமா, எந்த ஒரு அலைச்சல்லாத வேலை கிடைக்கணும். எத்தனையோ பேர் படுக்கையிலே இருக்கிறவங்க, எந்திரிக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறவங்க, எனக்கும் ஒரு நாள் வருமா, என் கண்ணீர் மாற ஒரு நாள் வருமா, என் கவலை தீர ஒரு நாள் வருமா, என் வேதனை நீங்க ஒரு நாள் வருமா, அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. எனக்கு அன்பானுள்ளே, சிலர் பார்த்தீங்கன்னா அந்த டிவியை போட்டு காலையில் உட்காந்து ஒரு ஆறுதலான வார்த்தை வருமா. ஏன்னா அவர் யாரு? ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலில் தெய்வமே. எத்தனை பேர் ஆறுதலான ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காதா? சிலருக்கு விடியல் நான் நினைக்கவே இல்லையே, எதிர்பார்க்கவே இல்லையே, நல்லா தானே படுத்திருந்தாங்க, காலையில் எந்திரிக்கலையே, இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழ போகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலை நாம் நினைக்கிறோம், நம்மளை மட்டும் வச்சு யோசிக்கக்கூடாது. அப்படியே ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை விதமானது. சில நேரம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை போய் பாருங்கள், சிலர் ஒரு சொந்தங்களும் இல்லாதவங்க, ஐயோ இந்த படுக்கையில் வந்து இருக்கேன், எனக்கு யாராவது ஒரு உதவி செய்ய வரமாட்டாங்களா, ஒரு காப்பி வாங்கி கொடுக்க வரமாட்டாங்களா. ஏன்னா கூட ஆள் இருக்கிறவங்க வசதியானவங்க வச்சுக்குவாங்க. எத்தனை பேர் எனக்கு ஒருவருமே இல்லையே என்று ஆறுதலற்று புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 18 வயசு 20 வயசு வளர்த்துருப்பாங்க பிள்ளை, திடீர்னு அவள் காணாமல் கொள்ளாமல் போயிடுவா, அல்லது பையனாக இருந்தால் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவான். தாயினுடைய மனசு எங்கே இருந்தாவது ஒரு ஃபோனில் சொல்லிட மாட்டானா, எங்கே இருந்தாவது ஒரு சின்ன செய்தி கிடச்சிடாதா, என் பிள்ளை எங்கே இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சால் போதாதான் எனக்கு. இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா நாளும் ஒவ்வொருவரும் ஒன்றை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண் பார்க்க வர்றாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணணும், நல்லபடியாக வந்து பேசணும், பேச்சுவார்த்தை நல்லா முடியணும், எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்துருந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் எல்லோரும் விட்டு கிளம்பி போகிறோம், இனி எப்போ இங்கே பழகின மக்களெல்லாம் பார்ப்போம், ஐயோங்க போகிறோமே திரும்பி உங்களை பார்ப்போமா, எதிர்பார்ப்பு உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டுங்க. வீட்டில் கொண்டு விட்ட பிள்ளைய திருப்பி ஸ்கூல்லேருந்து எப்போ வரும் எதிர்பார்க்கிற தாய் உண்டு. தூரத்தில் இருக்க தன் புருஷன்லேருந்து இன்றைக்கி தான் ஃபோன், ராத்திரியில் கூப்பிடலாம், அதுவும் அதாவது எண்ட்லெஸ் ஃப்ரீ கால், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம். முந்தையெல்லாம் அப்படி இல்லை, அந்த டைம் சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக அந்த டயத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அந்த டயத்தில் தான் கூப்பிட முடியும், ஏன்னா அப்போ தான் கிடைக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்காக மதுரை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரங்க் கால் புக் பண்ணிவிட்டு காத்திருப்பாங்க. எப்படி கால் வந்துடாதா எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இன்றைக்கு சில வேளைகளில் பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து பிள்ளை வாரான்னா நாளைக்கு காலையில் கூப்பிட போகணும், எதிர்பார்த்து எப்படா விடியும் எதிர்பார்த்துருப்போம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு உண்டு. யோபும் தன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தான், இரவு போய் பகல் எப்பொழுது வரும்,
பகல் போய் இரவு எப்பொழுது வரும்? அரண்டு புரளுகிறதுனால அலுத்து போகிற அனுபவத்தோடு எத்தனையோ பேர் தங்கள் படுக்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். சிலெல்லாம் ரொம்ப முதிர் வயதில் சொந்தம் பந்தம் எல்லாம் கைவிட்டு, ஆண்டவரே என்னை இன்னைக்காவது எடுத்துகிட்டு போயிட மாட்டீங்களா இப்படி கெஞ்சுகிற மக்களும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? எனக்கு அன்பானவர்களே, 30 நாள் வேலை பார்த்தவங்க 1ஆம் தேதி எப்போ வரும்னு எதிர்பார்க்குறோம். 1ஆம் தேதி வந்த உடனே பலசர கடைக்காரன் சம்பளம் எப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறான். பால்காரன் எதிர்பார்க்குறான். ஐயா, அதை விட பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தோம்னா கடன்காரன் எல்லாருக்கும் முன்னாடி நின்று நம்ம கடனை எப்படா கொடுப்பாங்க எதிர்பார்த்து நிற்கிறான். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 1ஆம் தேதி வந்தால் அப்பா எனக்கு நோட்டு வாங்கி தருவாங்க, எனக்கு புஸ்தகம் வாங்கி தருவாங்க, எனக்கு யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு வாங்கி தருவாங்க. வேதம் அழகா சொல்லுது, வேலைக்காரரின் கை எஜமானை நோக்கி இருக்கும்போது வேலைக்காரியின் கை தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம பாடல உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோபு 38:11 பாருங்க, நமக்கு தெரியாத காரியம் ஒன்று அங்கே எழுதி வச்சிருக்காரு பாருங்க. யோபு 38:41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சபதரித்து இன்னைக்கு எனக்கு ஆகாரம் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேங்க, ஒரு நேரம் சாப்பாடு நீ கிடைச்சிடாதா எதிர்பார்த்திருப்போம். வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு எப்படி வருமோ. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டில் நெடுநாள் வழக்குக்கு போயிட்டே இருக்கீங்க, வாய்தான்னு போயிடுச்சு. பல நாட்கள் வாய்தாவிலே போயிடுச்சு. இந்த வாய்தாவிலையா தீர்ப்பு வந்துடாதா, இந்த வாய்தாவிலையா தீர்ப்பு வந்துடுதா. ஒவ்வொரு வாய்தாவுக்கு போகும்போது எதிர்பார்த்து போகிறது எதோ எதிர்பார்த்து பார்ப்போம், அவரவருக்கு சாதகமாக வந்துடாதா. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது உண்டுங்க. தாய் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? தன் பிள்ளை எதிர்காலத்தில் என்னை காப்பாற்றுவானா. தகப்பன் எதிர்பார்க்கிறது என்ன? என் பிள்ளை முதிர் வயது காலத்தில் எனக்கு துணை செய்வானா. இன்றைக்கு எத்தனை பேர் எதிர்பார்ப்புகள் மாறி போகிறது, எத்தனை பேர் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிடுது. வேதம் சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும்போது அது என்ன வசனம் அதையும் சொல்லுங்க, அப்பதான் தெரியும் மக்களுக்கு. ஏன்னா நெடுநாள் காத்திருத்தல், ஒவ்வொரு நாளும் காத்திருந்து எல்லாம் நம்ம பாடுவோம். நீதிமொழிகள் 13:12 என்ன சொல்லுது? வெகு காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எதிர்பார்த்திருக்கிற, அது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும். இன்னைக்கு யார் என்னத்தை எதிர்பார்த்திருக்கீங்க? வியாபாரம் செய்கிறவங்க இன்னைக்கு தெருக்களில் போய் ஒரு பூ விற்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன எதிர்பார்ப்போம்? இன்னைக்கு கொண்டு போகிற சரக்கெல்லாம் என்ன செய்யணும்? நல்லபடியாக விற்று தீர்க்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு.
மருத்துவமனையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எத்தனையோ பேர் வியாதியிலேருந்து விடுதலை எதிர்பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பேர் ரிசல்ட்டு, ஏன் ஜூன் 4 வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, எப்படா ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு நாள் வரப்போது, எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துருப்போம். ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நாளை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்போம் 2 மாதத்துக்கு பின்னாடி உள்ளது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நாம் எதிர்பார்க்கிறத கர்த்தர் அறிவார். அதனால தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவை எதிர்பார்த்துருப்போம். நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு வியாபாரி முடியும் போது எப்படி முடியணுமா? நஷ்டம் இல்லாமல் முடியணும். எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து ஒரு லாபத்தோடு இருக்கணும் தொழில். அவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். காலையில் வந்து கடையை திறக்கும் போது என்ன எதிர்பார்ப்பாங்க? இன்றைக்கி போகும்போது எல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் முடியணும். எனக்கு கண்பானுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. படித்த பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒரு நல்ல வேலை. படித்து முடித்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு, இதை விட கொஞ்சம் உயர்வு வராதா எதிர்பார்க்குறாங்கல்ல. ஒன்றுமே இல்லாதவனுக்கு எனக்கும் இந்த நாள் வேலை கிடச்சிடாதா? எனக்கு கண்பானுடைய ஒரு நம்பிக்கை தான். என வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை. நீங்கள் யார் யார் இந்த தொலைக்காட்சி முன்னாடி எதை எதிர்பார்த்துருக்கீங்க? எனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, 15 நாள் கழித்து வாங்க, இந்த கல் கரைஞ்சிருமான்னு பார்ப்போம். போகும்போது என்ன நினைப்பீங்க? நாளைக்கு டாக்டர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே எனக்கு அந்த கல் இருக்கக்கூடாது, ஸ்டோன் ஃபார்ம் ஆனது இருக்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த வந்துடும் அப்படின்னு ஆசையாக போய் செக்கப் பண்ணுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, இது ஒன்றும் இல்லைங்க, நீர்க்கட்டி அப்படின்றாங்க. எனக்கு கண்பார்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பு உண்டு, யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. திருமணமானவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? ஒவ்வொரு நாளும் புருஷன் வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் எதிர்பார்க்குறாங்கல்ல. சிலர் பார்க்குறோம், ஐயா என் வாழ்க்கையில் கடைசி மட்டும் நான் யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க? முதிர் வயதில் நான் யாருக்கும் பாரமாக இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த முடிவெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களோ, அப்படி எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் அமைஞ்சிடும். இன்றைக்கு இந்த காலையில் யார் யார் எந்தெந்த முடிவை நினச்சி இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு ஒரு பதில் சொல்வாரா? எனக்கு ஒரு நல்ல பதில் வருமா? தூரத்திலிருந்து ஒரு செய்தி வருமா? என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? என் மகளுக்கு நல்ல ஒரு மணமகன் கிடைப்பானா? ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியவே முடியாது. சின்ன குழந்தை அப்பாவை எதிர்பார்க்குது. எதுக்கு? அப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவார், விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வருவார். அதுதான் அன்னைக்கு எதிர்பார்க்குற முடிவு. அப்பாட்ட எதிர்பார்த்துருக்கோம், அப்பா வந்தா என்னை திங்கிறக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவார், பொம்மை வாங்கிட்டு வருவார். சில பிள்ளைங்க அப்பா வந்தவுடனே பைய போய் பார்க்கும், ஏன்னா எதிர்பார்த்துருக்கும். என்ன செய்வோன்னு இன்னைக்கும் சொல்கிறேன், உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? மனுஷன்ட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஏசாயா 2:22 படி, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று எழுதினான். இன்றைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நோயிலிருந்து விடுதலையா?
குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமா? செத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி சண்டை இல்லாமல் சமாதானத்தோடு காலையில் விடியணும் எதிர்பார்க்குறவங்க எத்தனை பேர்? இந்த விடியல் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, புறப்பட்டு போகிறவங்க ஐயோ நல்லபடியாக போயிட்டு வரணும், வாகனத்தில் போகும்போது கூட பத்திரமா போயிட்டாங்க, ஏன் எதிர்பார்த்து இருப்போம். இன்றைக்கு இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும், ரெக்கார்டிங் எடுக்கிற தனி, இதில் பணம் கட்டணும். எங்கிட்ட இருக்கிற சபையோ பார்வையற்ற மக்கள் நிரம்பி இருக்கிற சபை, இவங்ககிட்ட எந்த காணிக்கை வராது. நான் சனிக்கிழமை வந்தால் என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? நாளைக்கு எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே, நாளைக்கு எல்லாரையும் வாகனத்தில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு பணம் கொடுக்கணுமே, யாராவது ஒருத்தர் ஐயோ கஷ்டம்னு வந்தால் உதவி செய்யணுமே. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வருகிற மக்களுக்கு உதவி செய்யணும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். கட்டாயமல்ல, விசனமாயல்ல. ஐயா, எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது, அதற்கு உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களுக்கு சாப்பாடு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு பார்வையற்றோர் மரித்தா அடக்க செலவுக்கு உதவலாம், ஒரு பார்வையற்ற பெண் வாழ வைப்பதற்கு ஒரு திருமண காரியத்திற்கு உதவலாம். இங்கே 2 நம்பர் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே எல்லாம். இதில் நீங்கள் தாராளமாக பாருங்கள், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ அல்லது ஏதாவது ஒரு ட்ராவல்லையோ இருந்தால் ஒளிய உங்களுடனே எடுத்து உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் எந்தெந்த நிலையில் எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடும். சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கொடும், நன்மைக்கு ஏதுவானவைகளை கொடும். ஒவ்வொருவருடைய மனதுக்கு ஏற்ற எதிர்பார்த்து காத்திருக்கிற காத்திருப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.